A group G is called finitely generated. Finitely generated. The group is called finitely generated. If there is a finite set S such that G equal to subgroup generated by S. Okay, G is finitely a group G is finitely generated na இது Gல உள்ள ஏதோ ஒரு finite set வந்து அந்த குரூப்பை ஜெனரேட் பண்ணும். சரியா? அப்போ there is a finite set S such that G is generated by S. சரியா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா G is this இதுக்கு என்ன அர்த்தம்னா intersection of all subgroup containing S. Intersection of all subgroup containing S ன்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து என்ன அடிஷனலா என்ன எழுதலாம்னா G is the smallest subgroup containing S கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மாலஸ்ட் சப்குரூப் எடுத்தீங்கன்னா அது ஜியா தான் இருக்கும். சரியா? G is finitely generated-னா Gல உள்ள ஏதோ ஒரு ஃபைனைட் செட் வந்து ஹோல் குரூப்பை ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா G is finitely generated. சரியா? இப்போ ட்ரிவியல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியா? ரிமார்க் any finite group is finitely generated. சொல்லலாமாப்பா? Any finite group is finitely generated. சொல்லுங்க பாப்போம். finite groupலாம் finitely generated-ஆ இருக்குமா இருக்காதா? இங்க இருக்குப்பா. Let G be a finite group. சரியா? G be a finite group of order n எடுத்துக்கலாம். சரியா? n is less than. அப்போ ஜிஏ ஜென்ரேட் பண்ணத மாதிரி ஒரு ஃபைனைட் செட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? ஜிஏ எது ஜென்ரேட் பண்ணணும்னா ஜி மைனஸ் சிங்கிள்டன் ஐடென்டிட்டி ஜென்ரேட் பண்ணுமா பண்ணாதாப்பா? இந்த செட்டு பண்ணுமா பண்ணாதாங்க? இந்த செட்ல ஐடென்டிட்டி என்னதுப்பா? பாத்துருக்கோம் சார். பண்ணும் சார். பண்ணும். சரியா? இந்த செட்ல ஐடென்டிட்டி அண்ட் ஆர்டர் ஆஃப் ஜி மைனஸ் இ வந்து என்னன்னா என் மைனஸ் ஒன். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து என் மைனஸ் ஒன். சரியா? ஸோ அப்போ இங்க ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அதனுடைய இன்வெர்ஸ் இங்க தான் இருக்கும், இந்த செட்ல தான் இருக்கும். அந்த ரெண்டுத்தையும் இன்வெர்ஸ் ப்ராடக்ட் பண்ணதப்போ ஐடென்டிட்டி இந்த செட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். சரியா? அதாவது இந்த சப்குரூப் ஜென்ரேட்டட் பை ஜி மைனஸ் இல ஜி மைனஸ் இ வந்து சப்செட் ஆஃப் சப்குரூப் ஜென்ரேட்டட் பை ஓகேவா? இதுல ஒரு எலமெண்ட் எடுக்கேன், நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுக்கேன், அந்த எலமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ண அந்த எலமெண்ட்டையும் அதனுடைய இன்வெர்ஸ் இங்க தான் இருக்கும். அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணதப்போ இந்த சப்குரூப்ல ஐடென்டிட்டி கொண்டு வந்துடலாம். சரியா? அப்போ ஜி இஸ் ஜென்ரேட்டட் பை ஜி மைனஸ் ஐடென்டிட்டின்னு போட்டுக்கலாம். அல்லது என்ன போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தேன், ஜென்ரேட்டட் பை ஜினே போட்டுக்கலாம்ல. போடலாமா போட முடியாதா? ஜி இஸ் ஜென்ரேட்டட் பை ஜின்னு போடலாமாப்பா? G is the subgroup generated by G. இந்த சப்குரூப் என்னப்பா வரும்? is a smallest subgroup containing G. G கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி உள்ள ஸ்மாலஸ்ட் சப்குரூப் என்னப்பா? இந்த ரைட் சைடு உள்ளத பாருங்க. சப்குரூப் ஜெனரேட்டட் பை G போட்டிருக்கோம்ல. is a smallest subgroup containing G. G கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி உள்ள ஸ்மாலஸ்ட் சப்குரூப் என்ன வரும்? G தான் வரும். சரியா? சோ அப்போ இது G வந்து ஃபைனைட். ஒரு ஃபைனைட் செட் வந்து G ஜெனரேட் பண்ணுது. ஸோ எனி ஃபைனைட் குரூப் இஸ் ஃபைனைட்லி ஜெனரேட்டட். அப்போ ஃபைனைட்லி ஜெனரேட்டட் நம்ம எப்போ படிக்கணும்னா இன்ஃபைனைட் குரூப்ல தான் ஃபைனைட்லி ஜெனரேட்டடை பத்தி படிக்கணும். சரியா? ஃபைனைட் குரூப்ல இந்த ஃபைனைட்லி ஜெனரேட்டட்ங்கிற வார்த்தையை படிக்கவே கூடாது. இந்த டெஃபினேஷனே படிக்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஃபைனைட் குரூப்ல அது ட்ரிவியல் ஃபேக்ட். சரியா? அப்போ இன்ஃபைனைட் குரூப்ல தான் ஃபைனைட்லி ஜெனரேட்டட் ரிலேட்டடா உள்ள எல்லா விஷயங்களும் படிக்கணும். சரியா? அப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். இன்ஃபைனைட் குரூப்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம்.
ஃபைனைட்லி ஜென்ரேட்டட் வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கப்பா. சொல்ல முடியுமா யாரும்? ஒரு ஃபைனைட்லி ஜென்ரேட்டட் குரூப் சொல்லுங்கப்பா. Z வந்து ஃபைனைட்லி ஜென்ரேட்டடா? Z is a group generated by 1 தானப்பா. ஜஸ்ட் சிங்கிள்டன் 1, ரைட்டா? அப்போ ஒரு எலமெண்ட் வந்து இந்த குரூப்பை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அப்போ Z is finitely generated. Z is finitely generated. ஓகேவா? Z is finitely generated. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு ப்ராப்ளம் பாருங்க. Prove that every finitely generated subgroup of Q comma plus is cyclic. இந்த கொஸ்டின் வந்து யூஜிசியில் நிறைய திருப்பி கேட்டிருக்காங்கப்பா இந்த ஸ்டேட்மெண்ட். அதாவது யூஜிசி நெட் எக்ஸாம்ல மோர் தென் 1 ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கலாம், சரியா? அந்த இதுல இந்த கொஸ்டின்லாம் வந்திருக்கு. எவ்ரி ஃபைனைட்லி ஜென்ரேட்டட் சப்குரூப் ஆஃப் Q comma plus is cyclic. ஓகேவா? எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? Q comma plusல ஒரு சப்குரூப் எடுங்க. அந்த சப்குரூப் ஃபைனைட்லி ஜென்ரேட்டடா இருந்தால் அந்த சப்குரூப் வந்து சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? அந்த சப்குரூப் வந்து சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணணும். Proof பாருங்க. Suppose H is generated by P1 by Q1, P2 by Q2, and so on, PR by Q1, where PI by QI belongs to Q. Okay, அதாவது H is generated by every finitely generated subgroup of Q comma plus is cyclic. H வந்து finitely generated subgroup of Q comma plus, சரியா? H is finitely generated subgroup of Q comma plus ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த இப்போ H என்ன சொல்ல போறேன்னா சைக்ளிக்னு சொல்லலாம், சரியா? H வந்து சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணலாம். H என்ன எடுத்துருக்கோன்னு பாருங்க. H வந்து எப்படி எடுத்துருக்கோம்னா H is generated by P1 by Q1, P2 by Q2, and so on, PR by QR. Okay. Is a finitely generated subgroup of Q comma plus. ஓகேவா? இப்போ கிளைம் என்னன்னா H is cyclicனு சொல்லணும். H வந்து cyclic groupனு சொல்லணும். H வந்து cyclic groupனு சொல்லணும், சரியா? இப்போ கவனிங்க. இப்போ H வந்து cyclicனா என்ன ப்ரூவ் பண்ணணும்? H is generated by some single element ப்ரூவ் பண்ணணும், சரியா? That is to prove H is generated by some X. For some X belongs to Q ன்னு சொல்லணும், சரியா? For some X belongs to Q ன்னு சொல்லணும், ரைட்டா? ப்ரூஃப் பாருங்க. இப்போ H வந்து சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணணும், சரியா? let P by Q belongs to H ன்னு எடுத்துக்கிறேன். P by Q belongs to H, சரியா? P by Q belongs to H ன்னு எடுத்துக்கிட்டேன். H வந்து ஃபைனைட்லி ஜென்ரேட்டட்னு இருக்கு. ஸோ அப்போ அந்த H எப்படி எழுதலாம்னா இதனுடைய சம்மா எழுதிக்கலாம், சரியா? ஸோ தென் என்ன எழுதலாம்னா இப்போ சம் P by Q ஈக்குவல் டு இந்த சப்குரூப் எப்படி இருக்கும்னு நினைச்சீங்க? இதனுடைய சம்மா இருக்கும். இந்த P1 by Q1 n டைம்ஸ் ஆட் பண்ண உள்ள சம் இருக்கும். P2 by Q2 m டைம்ஸ் ஆட் பண்ண சம் இருக்கும். PR by QR m டைம்ஸ் ஆட் பண்ண சம் இருக்கும். எல்லாத்தோட சம்மும் இருக்கும், சரியா?
அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா T1 into P1 by Q1 plus T2 into P2 by Q2 and so on. PR by PR into PR by QR. Where TIs லாம் எங்க இருக்கும்னா இன்டிஜரா இருக்கும். சரியா? TIs லாம் என்னது இன்டிஜரா இருக்கும். அதாவது P1 by Q1 T1 டைம்ஸ் ஆட் பண்ணுங்க, P2 by Q2 T2 டைம்ஸ் ஆட் பண்ணுங்க, PR by QR TR டைம்ஸ் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இங்க எல்லாத்துக்கும் எல்சிஎம் சரியா? P by Q equal to எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அங்கே கீழே வந்து என்ன வரும்னா Q1 Q2 up to QRன்னு வரும். சரியா? P by Q equal to LCM P1 Q1 Q2 up to QR. இந்த இடத்துல என்ன வரும் பாருங்க, T1 P1 into Q2ல இருந்து QR போட்டுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இதில் அடுத்து T2 into P2ல P1 P3 and so on PR and so on. TR into PR இங்க என்ன வரும்னா P1 P2 up to PR minus 1 இப்படி எழுதிக்கலாம். சரியா? அப்போ P by Q இங்க வந்துட்டு. சரியா? P by Q இங்க வந்துட்டு இந்த நியூமரேட்டர்ல உள்ளதெல்லாம் இன்டிஜரா இருக்குமாப்பா? நியூமரேட்டர் ஸோ இதை எப்படி எழுதிக்கிறேன்னா சம் A by Q1 Q2 up to QR எழுதிக்கிறேன். where A equal to T1 P1 into Q2 up to QR. ரைட்டா? அடுத்து பிளஸ் T2 into P2 இங்க Q1 Q3 and so on QR. சரியா? அண்ட் டாட் எடுத்துருங்க. TR into P1 to QR. PR into Q1 to QR minus 1. சரி, இந்த இடத்துல இந்த இடத்துல Q வரும் பாருங்க. எல்சிஎம் தான் எடுக்கும். ஸோ இதெல்லாம் Q. ஸோ QR minus 1. ஸோ இதுல உள்ளது நல்லா கொடுங்க. T1 P1 QIஸ்லாம் என்னன்னா இன்டீஜர் தான். அப்போ இதனுடைய சம் என்ன வரும்னா இன்டீஜர். ஓகேவா? இப்போ P by Q எப்படி எழுதிட்டேன்னா P by Q எப்படி இருக்குன்னு பாருங்க. P by Q எப்படி எழுதிட்டேன்னா A வந்து எங்க இருக்குன்னா Z இருக்கு. A வந்து இன்டீஜர். அப்போ இந்த A by this நம்பர் எப்படி எழுதுறேன்னா 1 by Q1 Q2 and so on QR plus 1 by Q1 Q2 and so on QR plus up to 1 by Q1 Q2 up to QR எழுதிக்கலாம். எத்தனை டைம்ஸ்னா A டைம்ஸ் எழுதிக்கலாம். சரியா? இந்த எலமெண்ட் எங்க இருக்கணும்? இந்த 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 சிங்கிள் எலமெண்ட் எங்க இருக்கும்னா இந்த சிங்கிள் எலமெண்ட் வந்து 1 by Q1 to QR ஜென்ரேட் பண்ணதா சப் குரூப்ல இருக்கும். சரியா? சரி, இப்போ வந்து இது எப்படி வேணா எடுத்துக்கலாம். M ஈக்குவல் டு Q1 Q2 up to QRன்னு எடுத்துப்போம். சரியா? M ஈக்குவல் டு அப்போ P by Q எப்படி எழுதி இருக்குன்னு பாருங்க. P by Q equal to 1 by M plus 1 by M plus up to 1 by M. ஓகேவா? இப்படி எழுதிட்டேன். எத்தனை டைம்ஸ்னா A டைம்ஸ். சரியா? A டைம்ஸ் எழுதிட்டேன். A டைம்ஸ். ரைட்டா? இந்த 1 by M எங்க இருக்கும்னா 1 by M எங்க இருக்குன்னா சப் குரூப் ஜென்ரேட்டட் பை 1 by Mல இருக்கும். இது வந்து அடிஷனை பொறுத்து குரூப். சரியா? ஏன்னா Q, பிளஸ் வந்து அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப். ஸோ இது அடிஷனை பொறுத்து சைக்ளிக் குரூப். 1 by M இருக்கு. அப்போ A by M எங்க இருக்கும்னா இதுல தான் இருக்கும் 1 by M. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சம் எங்க வந்துடும்னா சப் குரூப் ஜென்ரேட்டட் பை 1 by M. ஓகேவா? ஸோ அப்போ ஃபார் இந்த P by Q என்ன இங்க எடுத்துக்கணும்னு பாருங்க. ஃபார் எனி P by Q பிலாங்ஸ் டு ஹைட்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சரியா? எனி P by Q பிலாங்ஸ் டு ஹைட்ஸ். P by Q எங்க வந்துருதுன்னா பிலாங்ஸ் டு 1 by Mல வந்துட்டு 1 by Mல வந்துட்டு M என்னன்னா Q1 Q2 up to QR. ஓகேவா? அப்போ ஹைட்ஸ் வந்து சப்செட் ஆஃப் ஹைட்ஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் இதுல வந்து ஹைட் வந்து சப்செட் ஆஃப் 1 by Mன்னு வந்து இந்த ரைட் சைடு உள்ளது என்னன்னா சைக்ளிக். சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை 1 by M. சைக்ளிக் குரூப் generated by
generated by 1 by m. சரியா? ஸோ அப்போ சப்குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் என்ன வரும்? சைக்ளிக் ஆயிரும். அப்போ ஹைட் வந்து என்னவா மாறிடும்னா சைக்ளிக். சரியா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. Every finitely generated subgroup of q comma plus is cyclic. ஸோ அப்போ ஹைட் ஒரு ஃபைனைட்லி ஜென்ரேட்டட் சப்குரூப் எடுத்துக்கிறேன். q comma பிளஸ்ல ஒரு ஃபைனைட்லி ஜென்ரேட்டட் சப்குரூப் எடுத்துக்கிறேன். அந்த சப்குரூப் வந்து சைக்ளிக் பண்ணணும். ஃபைனைட்லி ஜென்ரேட்டட் சப்குரூப்னா கியூல உள்ள ஏதோ ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஹைட்ஸுங்கிற சப்குரூப்பை ஜென்ரேட் பண்ணுது. சரியா? ஸோ ஹைட் இஸ் ஏ சப்குரூப் ஜென்ரேட்டட் பை p1 by q1, p2 by q2 and so on, pr by qr, where pi by qi belongs to q. ஓகேவா? இப்போ இந்த இதை ஹைட்டை வந்து என்னன்னு சைக்ளிக்னு சொல்லலாம். அப்போ பி பை கியூ வந்து எங்க எடுக்கணும்? ஹைட்ல எடுத்துக்கிறேன். பி பை கியூ வந்து எங்க எடுக்கணும்? ஹைட்ல எடுக்கிறேன். பி எனி எலமெண்ட் இன் ஹைட். அப்போ இந்த எலமெண்ட் எப்படி ஹைட்ல இருக்கனால இந்த பி பை கியூ எப்படி எழுதலாம்னா இதனுடைய காம்பினேஷனா எழுதலாம். இங்க t1 இன்ட்டு p1 by q1 எழுதிருக்கேன். சரியா? லீனியர் அல்ஜிப்ரா மாதிரி நினைச்சுக்காதீங்க. t1 வந்து இன்டீஜர். இதுக்கு என்ன அர்த்தம்னா p1 by q1 t1 டைம்ஸ் ஆட் பண்றது, p2 by q2 t2 டைம்ஸ் ஆட் பண்ணதான். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கேன். ரைட் சைடு மட்டும் எல்சிஎம் எடுக்கேன். டினாமினேட்டர்ல q1 to qr வந்துடும். நியூமரேட்டர்ல உள்ளது இன்டீஜரா இருக்கும். அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இந்த கீழே உள்ள டினாமினேட்டருக்கு பதிலாக எம்னு எடுத்துக்கங்க. அப்போ ஏ பை எம்னு இருக்கும். இதுல ஏ பை எம் வந்துடும். ஏ வந்து இன்டீஜர். அப்போ 1 by m ஏ டைம்ஸ் ஆட் பண்ணுங்க. 1 by m ஏ டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அப்படி வரும். சரியா? ஸோ பி பை கியூ ஈக்குவல் டு திஸ். 1 by m எங்க இருக்குன்னா சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை 1 by mல இருக்கு. அப்போ ஏ டைம்ஸ் 1 by m ஆட் பண்ணாலும் அது இங்கே தான் வரும். ஸோ அப்போ பி பை கியூ வந்து இந்த சப் குரூப்ல வந்துடும். ஸோ ஹைட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் இந்த சைக்ளிக் சப் குரூப்ல வந்துட்டு சப்குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். இது சைக்ளிக். ஸோ இதனுடைய சப் குரூப்பும் சைக்ளிக்காக தான் இருக்கும். ஸோ ஹைட் இஸ் சைக்ளிக். சரியா? ஹைட் இஸ் சைக்ளிக். இப்போ அடுத்து இஸ் இது சொல்லுங்க பார்ப்போம் யாராச்சும். q comma plus வந்து ஃபைனைட்லி ஜென்ரேட்டடா இருக்குமா? q comma plus ஃபைனைட்லி ஜென்ரேட்டட். q comma plus ஏதாச்சும் ஒரு ஃபைனைட் செட் வந்து ஜென்ரேட் பண்ணுமா? பண்ணாதா? யாரும் சொல்ல முடியுமா? ஆன்சர் ப்ரீவியஸ் ரிசல்ட்டை யூஸ் பண்ணி சொல்லணும். ப்ரீவியஸ் ரிசல்ட்டை யூஸ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் யாராச்சும். ப்ரீவியஸ் ரிசல்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும்பா? அப்போ Q வந்து ஃபைனைட்லி ஜென்ரேட்டட்னு அசீவ் பண்ணுவீங்க. ரைட்டா? Q ஃபைனைட்லி ஜென்ரேட்டட்னு அங்க உள்ள ஆர்குமெண்ட் படி என்ன எழுதலாம்? சைக்ளிக்னு எழுதிடலாமா? இது என்னப்பா? ஹைட் வந்து எனி சப் ஃபைனைட்லி ஜென்ரேட்டட் சப்குரூப். சரியா? ஹைட் வந்து எனி ஃபைனைட்லி சப்குரூப்பா இருந்தா அது சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ அந்த ரிசல்ட்டை இங்க யூஸ் பண்ணுங்க. ப்ரூஃப் பாருங்க. சப்போஸ் q comma plus is finitely generated. q comma plus is finitely generated. சரியா? q comma plus is finitely generated னா என்ன அர்த்தம்? q is generated by some finite number of element. ரைட்டா? p1 by q1, p2 by q2 and so on, pr by qr. ஓகேவா? q is generated by finite number of elements. ஓகேவா? இது வந்து ஃபைனைட்லி ஜென்ரேட்னு அசீவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணும். பை ப்ரீவியஸ் ஆர்குமெண்ட் படி இது வந்து சப்குரூப் ஆஃப் 1 by mனு போட்டுக்கலாமா? வேர் m ஈக்குவல் டு 1 by q1 q2 and so on qr. இப்படி எழுதலாமா? எழுத முடியாதாப்பா? ப்ரீவியஸ் ஆர்குமெண்ட்டை பாருங்க. q வந்து ஃபைனைட்லி ஜென்ரேட்டடா இருந்தா ஒரு ஃபைனைட் செட் வந்து எதை ஜென்ரேட் பண்ணா கியூவை ஜென்ரேட். அந்த ஃபைனைட் செட் இதுதான். பை ப்ரீவியஸ் ஆர்குமெண்ட் எல்லாம் பாருங்க. இங்க ப்ரீவியஸ் ஆர்குமெண்ட் படி என்ன எழுதலாம்? இது வந்து இந்த இதுக்குள்ள கியூல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதை இங்க இதை வச்சு எழுதலாம். இந்த எலமெண்டோடைய கால்குலேஷன் படி அதை இங்க கொண்டு வந்துடலாம். அப்போ கியூ வந்து எப்படி இருக்குன்னா கியூ வந்து சப்குரூப் ஆஃப் திஸ் 1 by m. திஸ் இம்ப்ளைஸ் கியூ இஸ் சைக்ளிக்கா மாறுது.
because the subgroup of a cyclic group is cyclic. Q வந்து cyclic-ஆ? Q cyclic group-ஆ இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க பாப்போம். Q cyclic-ஆ இல்லையாப்பா? Q வந்து நாட் சைக்கிளிக்கு ஒரே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க பாப்போம். Q வந்து நாட் சைக்கிளிக்கு ஏதாச்சும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க. இந்த இடத்துல சைக்கிளிக் சரியா? இப்போ கொஸ்டின் என்னன்னா Q, பிளஸ் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் சொன்னாதான் இந்த நம்ம இங்க ப்ரூவ் பண்றது முடியும். சரியா? சொல்லுங்க பார்ப்போம். Q, பிளஸ் வந்து சைக்கிளிக்கா இருக்குமா இருக்காதா? சப்போஸ் சைக்கிளிக் எடுத்துக்கலாமாப்பா? Suppose Q, plus is generated by some P by Q. Cyclic அசீம் பண்ணிக்கிட்டேன் சரியா? P by Q is generated by அப்போ இதுல உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். Q வந்து இது அடிஷனை பொறுத்து தான். அப்போ P by Q ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ N into P by Q where N belongs to என்னன்னா Z. ஓகேவா? P by Q மூலமா இந்த சப்குரூப் ஜென்ரேட் ஆகுது. Qங்கிற சப்குரூப் ஜென்ரேட் ஆகுது. அப்போ அடிஷனை பொறுத்து அப்போ இதுல உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும்னா மல்டிபிளா P by Q-ஆ இருக்கும். அப்போ N into வேர் N is an integer. N into P by Q ஃபார்ம்ல இருக்கு சரியா? இப்போ 1/2ன்னு ஒரு எலமெண்ட் Qல எடுத்துங்க. 1/2 Qல இருக்கு. அப்போ இந்த செட்ல இருக்கு. அப்போ தேர் எக்ஸிஸ் N belongs to Z such that 1/2 equal to N into P by Q எழுதலாம். சரியா? N into P by Q. சாரி ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷம்ப்பா. Q வந்து சைக்கிளிக்கா இல்லையான்னு பார்ப்போம் சரியா? இப்போ for any P by sorry Q by P belongs to Q by P belongs to என்ன எடுத்துக்கிறேன்னா Qல எடுத்துக்கிறேன் சரியா? இப்போ Q by P வந்து இங்க இருக்கு. ஸோ அப்போ their axis N belongs to Z such that Q by P equal to N into P by Q. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொடுக்கணும். எதுவும் சொல்ல முடியுமாப்பா? ஒரு நிமிஷம். Q is cyclic group generated by P by Q where P and Q are relatively prime எடுத்துக்கணும் சரியா? P by Q வந்து relatively prime எடுத்துக்கணும். ஸோ 1/2 எப்படி எழுதிக்கலாம்? ஸோ அப்போ Q equal to என்ன எழுதலாம்னா 2N into P 2N into P and P and Q are relatively prime. ஸோ அப்போ Q divides 2N divides 2N ஏதாச்சும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொடுக்கணும்பா இந்த இடத்துல. யாரும் சொல்ல முடியுமா? N into P by Q எழுதலாம். ஓகேப்பா வந்துட்டேன் சார். Suppose Q, plus வந்து cyclic groupனு எடுத்துக்கிறேன். So generated by P and Q, P by Q, P where P and Q are relatively prime.
ஸோ அடிஷனை பொறுத்து குரூப்பாக இருக்கனால இதில் உள்ள எல்லாம் பி பை கியூவை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பி பை கியூ ப்ளஸ் பி பை கியூ, பி பை கியூ ப்ளஸ் பி பை கியூ ப்ளஸ் எப்படி தான் ஆட் பண்ணுமோ என் பி பை கியூன்னு எழுதிக்கலாம். சரியா? கியூவில் உள்ள எலமெண்ட்லாம் அப்படி இருக்கும். இப்போ ஒன் பை கியூ எடுத்துங்க. ஒன் பை கியூ வந்து பிலாங்ஸ் டு கியூவில் இருக்கு. ஸோ இந்த செட்டில் இருக்கு. அப்போ இம்ப்ளைஸ் ஒன் பை கியூ ஈக்குவல் டு என் இன்ட்டு பி பை கியூன்னு எழுதலாம் ஃபார் சம் என். சரியா? இப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா ஒன் பை கியூ ஈக்குவல் டு ஒன் பை கியூ ஈக்குவல் டு என் இன்ட்டு பி பை கியூன்னு இருக்கு. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கியூவை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ அப்போ ஒன் ஈக்குவல் டு என் இன்ட்டு பிஆர் இருக்கும். சரியா? ஒன் ஈக்குவல் டு என் இன்ட்டு பின்னு வந்துடும். ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா என் ஈக்குவல் டு என்னன்னா ஒன் பை பின்னு எழுதலாம். பி வந்து இன்டீஜர். சரியா? பி வந்து இன்டீஜர். ஸோ என்னும் இன்டீஜர். ஒன் பை பி வந்து நாட் அன் இன்டீஜர். ஒன் பை பி வந்து நாட் அன் இன்டீஜர். நல்லா அதே சமயத்துல பி அண்ட் கியூ ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம் இருக்கு. சரியா? பி அண்ட் கியூ ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். சரியா? ஸோ அப்போ ஒன் பை பி வந்து நாட் இன் இசட், நாட் இன் இசட். ஸோ வி கெட் ஏ கான்ட்ரடிக்ஷன். சப்போஸ் நீங்க பி ஈக்குவல் டு 1 போட்டு பாருங்களேன். பி ஈக்குவல் டு 1 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? பி ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா இங்கே n 1 ஆயிரும். ஸோ ஒன் பை பி ஈக்குவல் டு ஒன் பை இதுதான் வரும். சரியா? நம்ம இங்கே ஜென்ரலாக பியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பி பை கியூங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பியில் வேல்யூலாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ அப்போ n ஈக்குவல் டு ஒன் பை பி நாட் இன் இசட். ஸோ வி கெட் ஏ கான்ட்ரடிக்ஷன். ஹென்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா கியூ கமா பிளஸ் இஸ் நாட் சைக்கிளிக். சரியா? கியூ கமா பிளஸ் இஸ் நாட் சைக்கிளிக். சரியா? அப்போ இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வி கெட் ஏ கான்ட்ரடிக்ஷன். ஸோ அப்போ கியூ இஸ் நாட் கியூ இஸ் நாட் ஃபைனைட்லி ஜென்ரேட். கியூ வந்து ஃபைனைட்லி ஜென்ரேட்டடா இருந்தால் கியூ சைக்கிளிக்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இங்க கியூ வந்து சைக்கிளிக் குரூப் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ வி கெட் ஏ கான்ட்ரடிக்ஷன். ஸோ Q is not finitely generated. Q is not finitely generated. Okay, va? Okay, pa, idoda stop பண்ணிக்கலாம். Okay, thank you.